Hi guys, welcome back to my channel. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு பனானா அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 பனானாஸை கட் பண்ணியிருக்கேன். நல்ல பழமான பனானாஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அப்பத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோர்க் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் ஆனதும் அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை பனானாவோட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். மாவு திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கடைசியாக சாப் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீசஸை பேட்டரோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால அப்பத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பேனை சூடு பண்ணி அதில் நெய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளார் அண்ட் பனானாவோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவு மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தி மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேனை க்ரீஸ் பண்ணதோ மாவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த பனானா அப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது, நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு சைட் குக் ஆனதும் திருப்பி இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பனானா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி பனானா அப்பத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from rasithurusi.